இன்று நாம் நமது வீடியோவில் பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த தொன்னை பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பிசுபிசுப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக ஃப்ரெஷ்ஷான அரைச்ச மசாலாவோட நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வீடியோவை முழுசும் பார்க்கும்போது தான் எந்தெந்த பொருட்கள் எந்த இடத்துல சேர்க்கிறதுன்னு புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா அரைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்களா? முதல்ல நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 5 தோல் உரிச்ச பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும்போது சுவை அதிகமாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பச்சை நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் மசாலா எவ்வளோ சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கடையில் மசாலா வாங்காமல் வீட்லேயே ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பட்டையை சிறு துண்டுகளாக உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 6 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, பாதி அளவு ஜாதி பத்திரி, 2 அன்னாசி பூவும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நாம் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு. மூடி வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்ய 1.5 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு நல்லா நெய் உருகி வரும் வரை வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. 2 பிரிஞ்சி இலையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். 2 அன்னாசிப்பூ, 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரியாணியில் முழு முந்திரியாக சேர்த்து சாப்பிடும்போது சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சேர்த்த முந்திரி ஓரளவு சிவந்து வரும் வரை மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டான ப்ரௌன் நிறத்துக்கு வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் பிரியாணிக்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதே நம்ம பொடி செஞ்சு வச்சுருந்த கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கள் கருகாமல் பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்பொழுது நாம் அரைச்சி வச்ச க்ரீன் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச க்ரீன் மசாலா பேஸ்ட் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்த உடனேயே பச்சை நிறம் மாறாமல் இருக்க அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். மசாலா நன்கு வெந்து நல்ல வாசனையுடன் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. பச்சை மசாலா இந்த அளவுக்கு வெந்து தண்ணீர் இல்லாத நல்லா ட்ரை ஆயிடணும். பச்சை மசாலா இந்த அளவுக்கு வெந்து வரும்போது பிரியாணிக்கு நல்ல சுவை கிடைக்கும். இப்பொழுது நாம் கழுவி எடுத்து வச்சுருந்த 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் சேர்த்து தான் செய்கிறேன், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மசாலாவில் சிக்கன் நல்லா வதங்கி அந்த எசன்ஸ் முழுவதும் சிக்கனில் முழுமையாக இறங்கி வரணும். பிரியாணி செய்யும்போது இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்பொழுது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுடன் சேர்ந்து மிருதுவாக மாற 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த மசாலாவுடைய எசன்ஸ் முழுவதும் சிக்கனில் இறங்கி வரும்போது பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும்.
இப்போ நான் 200 கிராம் அளவுள்ள டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசியை நம்ம 3 முறை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசியை நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். அரிசி உடைந்து போக வாய்ப்புள்ளது. சிக்கன் இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. மசாலா வாசனையும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குதுங்க. நம்ம சிக்கனில் வர்ற தண்ணீர்லேயே சிக்கனை நல்லா 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நாம் இப்போ சிக்கனோட சேர்த்துக்கலாம். அரிசியை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக நேரம் ஊறினா சாதம் குழைந்து உடைந்து போக வாய்ப்புள்ளது. சேர்த்த பிறகு அரிசி உடைந்து போகாமல் சிக்கனை மெதுவாக ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு அந்த சிக்கன் தண்ணியிலேயே அரிசியை 2 நிமிஷம் வேக விடலாம். சிக்கன் தண்ணியில் வேக வைக்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உடன் மட்டும் அல்லாமல் பிரியாணியோடைய ஹைலைட்டே இதுதான். இப்பொழுது நாம் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதிகமாயிரும். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் ஏற்கனவே தண்ணி உள்ளதால் இனிமேல் தண்ணி நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு 5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்குறோம். நாம் 6 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். எதுக்காக இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா, நாம் சிக்கன் தண்ணியிலேயே 1/4 பகுதி அளவுக்கு நம்ம அரிசியை வேக வச்சாச்சு. சிக்கனில் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியில் தண்ணி சேர்த்த பிறகு நல்ல க்ரீன் கலரில் எந்த அளவுக்கு நுரகட்டி வந்திருக்குது. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீர் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனையும் குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கிறதுனால 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நாம் குக்கர் மூடியை திறந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. தொன்னை பிரியாணி நல்ல ஃப்ளேவரோட நெய் மணத்தோட நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி உதிரி உதிரியாக நெய் மணத்தோட எவ்வளவு சுவையாக வெந்து வந்திருக்குது. சூப்பரான தொன்னை பிரியாணியை தொன்னை கிடைக்காதனால ஒரு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். தோழிகளே, இந்த கர்நாடக ஸ்பெஷல் தொன்னை பிரியாணியோடைய செய்முறை விளக்கம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த கர்நாடக ஸ்பெஷல் தொன்னை பிரியாணியை ஒரு முறை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பலை அழுத்த மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?